சிறுவன் கடத்தல் வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமிடம் 24 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் கடத்தலுக்கு பின்புலமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை முன்னாள் உதவி ஆய்வாளர் மகேஸ்வரி, ஆயுதப்படை ஏடிஜிபி ஜெயராம், கேவிக்குப்பம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி ஆகியோர் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஜெகன்மூர்த்திக்கு சரமாரியாக கண்டனம் தெரிவித்த நீதிபதி வேல்முருகன் அவரை விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்யவும் உத்தரவிட்டார். இதையடுத்து ஜெயராமை திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்திற்கு கொண்டு சென்று 17 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அப்போது கடத்தலுக்காக பெருந்தொகை கைமாறியது தொடர்பான வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜெயராம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையே இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஜெகன்மூர்த்தி ஆஜரானார். அவரிடம் கடத்தல் வழக்கில் ஏற்கனவே கைதான வனராஜா, வழக்கறிஞர் சரத்குமார் உள்ளிட்ட 5 பேரின் வாக்குமூலம் அடிப்படையில் பண பரிமாற்றம் குறித்து போலீசார் வினவினர். பின்னர் ஜெயராமும் அங்கு கொண்டு வரப்பட்டு இருவரையும் சேர்த்து வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதையடுத்து 24 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஏடிஜிபி ஜெயராம் அனுப்பி வைக்கப்பட்டார். திருவாலங்காடு காவல் நிலையத்தில் இருந்து அவர் தனது சொந்த காரில் புறப்பட்டுச் சென்றார். தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக அவருக்கு காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. 10 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஜெகன்மூர்த்தியும் புறப்பட்டுச் சென்றார். இதற்கிடையே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜெயராம் தரப்பு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுப்பதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.